வணக்கம் வலைதள நண்பர்களே. இது உங்கள் அபிமான என் வாழ்க்கை கதை. கதை கேட்கறதுக்கு முன்னாடி இது கதையெல்லாம் நிஜம். இதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் ரீச் ஆகும். தொடர்ந்து நம்ம பதிவுகளை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிற போகலாம். இப்போ என்ன சொல்லி முடிச்சேங்க கடைசியில்? அதாவது அந்த செப்பல் கடையில் வேலை செய்கிற பையனோட என் மனைவி லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த சூழ்நிலை தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க. நான் அந்த பையன் வேலை செய்கிற அவங்க அப்பா அம்மாவில் ஒரு தேங்காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தேங்காலத்துக்கு நான் போகிறேன். போனோன்னா அந்த தேங்காலத்து ஓனரும் பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த மாதிரின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ஓனருக்கு கூப்பிட்டு அந்த பையனை திட்டுறாரு. நீ எதுக்கடா அவன் பொண்டாட்டியோட தேவையான பேசிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டி முடிச்சுட்டு வந்தோடனே அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் நான் திருப்பி அங்கே காங்கேயம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். அப்போ இவன் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டு வர்றாங்க. சாயங்காலம் ஒரு 4:30-5 மணி கிட்ட இருக்குங்க நான் வர்றாங்க. இப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கிறேன். அப்போ என்னை பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு தேவையில்லாமல் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பரதேஷ் நாய், நீ எதுக்கு எப்படி பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறேன்? நான் தான் வேணாம் சொல்லிட்டு நல்லா எதுக்கு அவங்க பின்னாடி சுற்றிட்டு வரேன்னு சொல்லி என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டபடி. சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போய் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதாவது எஸ்பி, திருப்பூர் மாவட்ட எஸ்பி அவங்ககிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி என் மனைவி இன்னொரு பிரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எங்கூட சேர்த்து வைக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு சொல்கிறாருங்க.